ஆமாம், கம்யூனிஸ்டில் வந்து சிபிஎம் சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், சிபிஐ வீரபாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறதே வந்து தினம் ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்போ மாறிடுச்சு. தேர்தலுக்கு முன்னால் ஒன்று, தேர்தலுக்கு பின்னால் எல்லாமே வந்து அந்த தேர்தல் எடப்பாடி வந்து நல்லாட்சி கொடுப்பாரு, அவர் கொரோனா டைமில் கூட ரொம்ப கடினமான நேரத்தில் கூட சிறப்பாக ஆட்சி நடத்தினாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடியை பிராண்ட் பண்ணி தான் அதிமுக ஓட்டு வாங்கினாங்க. அடுத்த மேடையிலே போய் ஏன் இப்போ ஒரு மாதம் தானே ஆயிருக்கு, விஜய் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி தானே கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விவசாய சங்கங்கள்லாம் பயிர்கடன் கோரி மறியல் போராட்டம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அந்த அமைச்சரவையில் பங்கு பெற்று அவர் ஷாஜகான் வந்து தாவேக்காவை புகழ்ந்து திமுகவை ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் வந்து அந்த இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு புதிய இயக்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா திமுக அதிமுக காலத்தில் தான் வந்து முஸ்லீம் லீக், தேசிய முஸ்லீம் லீக் வந்து மாநில முஸ்லீம் லீக் இந்திய ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக திட்டங்களை தான் சிஎம் செய்கிறாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும், கரண்ட் கட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாற்றம் மக்கள் வந்து எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் தாவேக்கா வந்து வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். ஓகே, புதிய கட்சி புதிய ஆட்சின்னு பார்த்தாலும் தாவேக்காவோட வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குன்னு பார்க்க முடியுது. அந்த வகையில் தாவேக்காவோட வளர்ச்சி இருவரும் திராவிட கட்சிகளான அதிமுக திமுகவுக்கு எப்படி பாதிப்பை கொடுத்துருக்கு, இன்னும் எந்த மாதிரியான பாதிப்புகள் அந்த கட்சி சந்திக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இந்த கேள்வியிலே இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது, அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இப்போ தாவேக்கா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கொடுத்தா கூட தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் முன்னிறுத்தி தான் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கட்சியை நடத்துகிறாங்க. அப்போ அந்த திராவிட சித்தாந்தங்களை வந்து அவங்க உள்வாங்கிட்டு தான் அந்த கட்சி நடக்குது. ஆனால் நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று தானே சொல்லி, திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறான், திராவிட கொள்கைகளை அவங்க உள்வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது அடுத்தது போவோம். இப்போ மதுராந்தகத்தில் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு, மரகதம் குமரவேல வந்து கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா கட்சி ஆஃபீஸில் பனையூர் ஆஃபீஸ் அப்படிங்கிறதே அந்த வார கடைசி அப்படிங்கிறதே வந்து மாற்றுக் கட்சியினர் இணைப்பு நிகழ்ச்சியாக இருக்குது. திமுகலேருந்து யார் வரப்போகிறா, அதிமுகலேருந்து யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி. அதுலேயும் ஆதவரிஜினா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அதிமுக தான் தாவேக்கா, இது இன்னொரு தாவேக்கா அப்படின்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி அவர் சொல்கிறார். இப்போ அதிமுகவினுடைய பெரும்பாலானவர்கள் வந்து இங்கே தாவேக்காவுக்கு போயிடுறாங்க. திமுகவில் என்ன செய்கிறாங்கன்னா, பொறுப்பாளர்களை மாற்றி அமைக்கணும், மாநில பொறுப்பெல்லாம் மாற்றி அமைக்கணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த அடிப்படையில் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலின் இவங்க 3 பேரில் ஒருத்தருக்கு வந்து முக்கியமான மாநில பொறுப்பு, அதாவது மாநில துணை பொதுச் செயலாளரோ பொருளாளரோ அந்த மாதிரியான பொறுப்புகள் வரலாம் அப்படிங்கிறாங்க. டிஆர் பாலு வந்து பொருளாளராக இருக்கிறாரு, அடுத்த ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. ஆனால் தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்குறது, திமுக தொண்டர்கள் வந்து இளைஞர்கள் பொறுப்புக்கு வரணும், புதுசாக வரணும், அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வாரிசு இல்லாதவங்கள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே திமுகவில் வந்து எப்படி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து சிவி சண்முகம் கூட அண்மையில் சொல்லியிருந்தார் என்னென்னா, எடப்பாடியுடைய பையனுக்கு வந்து பதவி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி. அவராக சொல்லலை, இது வந்து அதுக்கான பேச்சுகள் வந்து தொடங்கிருச்சு. ஏன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே வந்து KP முனுசாமி வந்து அந்த ஒரு வாதத்தை முன் வச்சதாகவும் அது கூட்டத்தில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது மிதுன் பழனிசாமிக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் கொடுக்கணும் கட்சியில், அல்லது இளைஞரணி பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னால சசிகலா வந்து பொதுச் செயலாளராக இருக்கும்போது டிடிவி தினகரன் வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அதே போல மிதுன் பழனிசாமி வந்து துணை பொதுச் செயலாளர் வரலாம், அப்படி இல்லைன்னா இளைஞரணி செயலாளர் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் வந்தார்ல, அதே மாதிரி இளைஞரணிக்கு அவர் பொறுப்பு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை, இந்த மாதிரி வாரிசுகள் வர்றது வந்து ரெண்டு கட்சிக்குமே ஒரு தொடர் கதையாக தானே இருக்கு. அதுல ஒரு எல்லா கட்சியிலுமே அது இருக்கதான் செய்யுது. பிஜேபி, காங்கிரஸ், எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு தாவேக்கா எடுத்துக்கிட்டா கூட அரசியல் அப்படின்னாலே அந்த அப்பா இருக்கிற கட்சிக்கு பையன் போவான். அதை நம்ம வாரிசு அப்படின்னு சொல்லி பெருசா சொல்ல முடியாது. கட்சி தலைமைக்கு யார் வரா அப்படிங்கிறது தான் ஒரு வாரிசு அரசியலாக முன்னிறுத்துறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அதிமுகவில் வந்து மிதுன் வந்து உள்ள வர்றாரு அப்படின்னு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்த வெளியில பப்ளிக்கா சொல்லக்கூடியது யாருன்னா சிவி சண்முகம். சிவி சண்முகத்தோட அப்பாவே அதிமுகவில் எம்எல்ஏவா இருந்தார். அவங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தார், அதுக்கப்புறம் இவர் எம்எல்ஏ ஆனார். அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கட்சி தலைமைக்கு வாரிசா வர்றது அப்படிங்கிறதா இங்கே வாரிசு அரசியல் அப்படிங்கிறத பெருசா வந்து பேசப்படுது. மிதுன் வந்து அதிமுக தலைமைக்கு வந்தேன்னா இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த தாவேக்கா வருகைக்கு அப்புறம் இளைஞர்கள் அரசியல் வந்து அதிகமாயிருச்சு.
இப்போ என்ன அரசியல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, அண்ணாமலை, விஜய், உதயநிதி, அந்த மாதிரி சீமான், இப்படி 4 முனை போட்டி மாதிரி போயிருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து அதிமுகவில் யாருமே இல்லை. அந்த இடத்துக்கு மிதுன் வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு போகுது. அதுதான் சி வி சண்முகம் வந்து கடுமையா சாடி பேசியிருக்கிறாரு. ஆனா நிறைய கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடப்பாடி அவங்கள பொறுத்தளவுல வந்து நிறைய பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையான தொண்டர்கள் வந்து இருப்பாங்க. அம்மாவின் தொண்டர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க கட்சியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி இன்னும் ஒரு வலிமையா இருக்கிற மாதிரி தானே சார் நம்ம பார்க்க முடியுது. எத்தனை பேர் போனாலுமே வந்து அவர் தொடர்ந்து வந்து அவங்க தொண்டர்கள் மத்தியில வந்து இன்னும் வலிமையா தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை பிராண்ட் பண்ணி யாரு திமுக வந்து ஓட்டு கேட்டாங்க. அதிமுக கூட்டணி, அதிமுக ஆகட்டும், பாமக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், எல்லாருமே வந்து எடப்பாடி வந்து நல்லாட்சி கொடுப்பாரு, அவரு கொரோனா டைம்ல கூட ரொம்ப கடினமான நேரத்தில் கூட சிறப்பாக ஆட்சி நடத்தினாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடியை பிராண்ட் பண்ணி தான் அதிமுக ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு அதிமுக வந்து 47 பேர் ஜெயிச்சாங்க, அந்த 1.25 கோடிக்கு மேல ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா அந்த மக்களோட நம்பிக்கை வந்து எடப்பாடிக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில அவர் இருக்கிறாரு. ஆனா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இல்லை. அவரோட பீரியட்ல நிறைய நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து தங்கமணி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், சி வி சண்முகம் ஆகட்டும், எல்லாருமே அந்த பெருந்தலைகள் எல்லாமே வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய பின்னடைவா மாறும் அதிமுகவுக்கு. ஏன்னா அந்த அதிமுகவை இடத்த பிடிக்கிறதுக்கு தாவேகா கடுமையான முயற்சிகள் செய்யறாங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி அவங்க அதிக முயற்சிகள் செய்யும்போது நாளைக்கு வந்து எம்பி எலெக்ஷன் வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தல் எப்படியும் கவுன்சிலர் ஆகணும், சேர்மன் ஆகணும், யூனியன் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்லாம் ஆகணும், மேயர் ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பா தாவேகா பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஜேபி வந்து பெரிய ஸ்ட்ராங்கா இல்லைன்னு இல்லை. ஏன்னா பிஜேபி பாமக கூட்டணியில தான் அதிமுக வந்து அதிகம் ஓட்டு வாங்க முடிஞ்சது. அப்படி இல்லாத ஒரு நிலையில இன்னைக்கு பிஜேபியில இருந்து அண்ணாமலை போயிட்டு பிஜேபியினுடைய பி டீம் எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. சீமானை சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிஜேபியினுடைய ரியல் பி டீமா அண்ணாமலை வந்துட்டார். அண்ணாமலை வந்து இன்னைக்கு பிஜேபியினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் அவர் பக்கம் போயிட்டாங்க. அப்போ அந்த பிஜேபியினுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பிஜேபியினுடைய மாநில தலைமை மாறுமா, காங்கிரஸுடைய மாநில தலைவர் மாற்றுவாங்களா அப்படின்னு கூட நிறைய பேச்சுகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் கூட சொல்லியிருந்தாரு, அண்ணாமலை வந்து இது வந்து பாஜக அனுப்பப்பட்ட ஆள் தான், மறைமுகமா ஒரு வேலை செய்யறாங்க, 2500 அமைப்புல இது 2501 அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு அண்ணாமலைக்கு. ஆமா, கம்யூனிஸ்ட்ல வந்து சிபிஎம் சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், சிபிஐ வீரபாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க பேசுறதே வந்து தினம் ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இப்போ மாறிடுச்சு. தேர்தலுக்கு முன்னால ஒண்ணு, தேர்தலுக்கு பின்னால ஒண்ணு. அந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைக்கும் போதே நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஒரு மேடையில் வந்து டாஸ்மாக்னால பெரிய தொந்தரவு, கரண்ட் கட்டுனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்த மேடையிலே போய் ஏன் இப்போ 1 மாதம் தானே ஆயிருக்கு, விஜய் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி தானே கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விவசாய சங்கங்கள்லாம் பயிர்க்கடன் கோரி மறியல் போராட்டம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு குழப்பமான மனநிலையில் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. அதுலேருந்து விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்தா ஒரு அரசியல் புரிதலோட நம்ம வந்து அணுக முடியும். இப்போ காங்கிரஸும் பிஜேபியும் பார்த்தீங்க அப்படின்னா, நயனா நாகேந்திரன் வந்து பிஜேபியில் இருக்கிறார். அவரை மாத்திட்டு ஒரு இளம் தலைவரை மாநில தலைவர் தலைமை கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா செலவு பிறந்தகை அவங்க குடும்ப நிகழ்ச்சி இருக்குது. அந்த குடும்ப ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவரை வந்து மாற்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மாணிக்க தாகூர் ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமான ஆளு. அவரை வந்து டெல்லியிலே வச்சுக்கிடவா அல்லது மாநில தலைமைக்கு இங்கே கொண்டு வரவா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. திருநாவுக்கரசர் கூட திரும்ப வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ விசிகால இருந்து ஆளூர் ஷானவாஸ் இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு புதிய இஸ்லாமிய இயக்கத்தை வந்து தொடங்கலாம், புது கட்சி தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை கூட இருக்குது. திமுகவுக்கு போறதா சொல்லியிருந்தாங்களா? திமுகவுக்கு போனா பெரிய பலன் இருக்காது. இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து தாவேகா சப்போர்ட் போயிட்டாங்க. அந்த அமைச்சரவை பங்கு பெற்று அவர் ஷாஜகான் வந்து தாவேகாவை புகழ்ந்து திமுகவை ரொம்ப இதாக பேசிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில வந்து அந்த இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு புதிய இயக்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா திமுக அதிமுக காலத்தில் தான் வந்து முஸ்லீம் லீக், தேசிய முஸ்லீம் லீக் வந்து மாநில முஸ்லீம் லீக், இந்திய தேசிய முஸ்லீம் அந்த கட்சிகள் பிரிகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அரசியல் காரணங்கள் பின்னால இருக்குது. அப்படி ஒரு நிலைமை இப்படி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சார், அப்போ இந்த உரையாடலை பொறுத்த வரைக்கும் பார்க்கையில் தாவேக்கோட வளர்ச்சி நிச்சயமா வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஆமாம், இப்போ தாவேக்கா வந்து
சிஎம் விஜய் அவர்கள் வந்து காலையில் 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு, அதாவது இந்த ரயில்வே டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடுறாரு அப்படின்னு சொன்னாலும், சனி ஞாயிறு அவருக்கு வந்து ஐடி கம்பெனி மாதிரி சனி ஞாயிறு லீவ் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும், என்னதான் விமர்சனங்கள் வைத்தாலும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக திமுக திட்டங்களை தான் சிஎம் செய்கிறாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும், கரண்ட் கட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாற்றம் மக்கள் வந்து எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் தாவேக்கா வந்து வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். இன்னைக்கு வாக்குச்சீட்டு முறையில் அடுத்த ஒரு தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல். அந்த வாக்குச்சீட்டு முறையில் நடக்கக்கூடிய தேர்தல்னா உண்மையான வெற்றி யாருக்கு, களத்தில் யார் இருக்கா அப்படிங்கிறது அது தெரியும். 5 தொகுதி இடைத்தேர்தலும் சில குறியீடுகளை வந்து நமக்கு உண்டாகும், அது ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத. உங்களோட தகவல்களுக்கு நன்றி. நன்றி.